அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சின்ன ஆட்டுக்குடல் அந்த கறி வைக்க போகிறோம். அதனுடைய க்ளீனிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இதில் மெயின் விஷயமே பெருங்குடல் சிறுங்குடல் அதில் உள்ள க்ளீனிங் தான். அதை கரெக்டாக நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி எடுக்கலைன்னா அதுக்குள்ளே டேஸ்ட்டும் வராது, அதுக்குள்ளே ஸ்மெல்லும் வராது. அந்த ஸ்மெல் அப்படி இருந்துகிட்டே இருந்தேன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இன்றைக்குள்ளே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. அது க்ளீனாக இத்தனை தண்ணி ஒரு 3, 4, 5 தண்ணி கிட்ட நல்லா அலசி அதில் உள்ள வேஸ்ட் எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்துட்டு அந்த சின்ன குடல் கரெக்டாக அதில் ஈக்கி அல்லது அந்த நம்ம பப்படை குத்தி இதெல்லாம் ஏதாச்சும் போட்டு அதில் உள்ளுக்குள்ளே உள்ள சதையை வெளியே எடுத்து அதை பக்காவாக க்ளீன் பண்ணணும். அந்த நம்மளோட பெருங்குடல் அது எப்படி இருக்கும்னா டர்க்கி டவல் மாதிரி இருக்கும். அந்த டர்க்கி டவல் மாதிரி உள்ளதை நல்லா க்ளீன் பண்ணணும். இடையிலலாம் வேஸ்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். அலசுறதுன்னா ஒரு தண்ணி 2 தண்ணி இல்லை, நிறைய தண்ணி போட்டு நல்லா அலசி எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா வெளுன்னு நல்லா அதில் உள்ள மஞ்சள் கரையெல்லாம் போகும். என்ன பண்ணுறோம்லாம் இதே போல் நல்லா பக்காவாக உள்ளே போட்டு உள்ள அந்த லேயர் வெளியில் வந்துடும். அதை இழுத்துட்டோன்னா உள்ள வேஸ்ட் கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் அது தண்ணியில் நம்ம அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இது க்ளீன் ஆயிடும். இதே போல் அழகாக வெளுன்னு தெரியணும். இல்லை அப்படின்னா உள்ளே வேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுதான் இதை போல் எடுக்கிறது தான் மெயின் விஷயமே. அந்த உள்ள லேயர் அப்படி பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த கொழுப்போ வெளியில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டுமே வெளியே போயிடும். இந்த மாதிரி சின்ன குடல் பெருங்குடல் ரெண்டுமே சின்னதாக கட் பண்ணி போடணும். அப்போ தான் நமக்கு அது வேகிறதுக்கு பார்க்க தான் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு 5, 6, ஒரு 8, 9 விசில் கிட்ட போட்டால் மட்டும்தான் நமக்கு அது பதமாக அழகாக வெந்து வரும். ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணி போட்டுறக்கூடாது. நமக்கு வேகிறதுக்கும் அதை சவைச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த வெந்து வந்துட்டு அந்த டேஸ்ட் மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே பார்ட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் மெயினாட்டு கழுவுறதுல உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இதை போட்டு நம்ம நல்லா பெரட்டி எடுத்து ரொம்ப எவ்வளோ தூரம் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கழுவுறோமோ அந்த அளவுக்கு அதில் உள்ள அந்த ஸ்மெல் நமக்கு கம்ப்ளீட்டாக நீங்கிடும். இந்த மஞ்சள் அப்புறம் எண்ணெயோட ஃப்ளேவர் அந்த குடலுடைய ஸ்மெல்லை போக்கிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதில் எங்கள் கிட்டி கேட் என்ன பண்ணுறதுன்னா குடல் கழுவுறதை பார்த்ததும் அதுவும் நானும் சாப்பிட்றேன்னு அழகாக நின்றுது. நல்லா வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு அது ரொம்ப ட்ரெயின் பண்ண வைக்கணும். ஃபில்டர் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ண வச்சா தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகும். ஸோ அந்த மஞ்சள், எண்ணெய் இதெல்லாம் அந்த தண்ணியோடய போயிடும். நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த குடல் நமக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன அடுத்தது கறி வைக்கிற ப்ராசஸ் தான்.